எனது மனத்தை, எனது இதயத்தை, எனது பிராணனை உங்கள் ஒளிக்கும், உங்கள் அன்பிற்கும், உங்கள் ஆற்றலுக்கும் திறந்தல்கள். எல்லாவற்றிலும் இறைவனை காண்பேன் ஆகுக. சத்தியம் ஞானம் ஜோதிரரவிந்த, சத்தியம் ஞானம் ஜோதிரரவிந்த, சத்தியம் ஞானம் ஜோதிரரவிந்த. எக்கோ அடிக்கிறதோ? ஸ்ரீ அன்னையே சரணம், ஸ்ரீ அரவிந்தரே சரணம். உங்கள் அனைவருக்கும் எனது இனிய நண்பர்கள் வணக்கமும் நெஞ்சார்ந்த நன்றியும். ஸ்ரீ ஆரோ மீரா மந்திர் காரைக்குடி தலைவர் ஸ்ரீ ரவி முருகப்பன் அவர்களுக்கும் தலைவி ஸ்ரீமதி தேவி ஆட்சி அவர்களுக்கும் எனது நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அற்புதமான சத்சங்கத்திற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிகவும் நன்றி. முதலில் உங்கள் அனைவரையும் நீங்கள் நன்கு அறிந்த ஒரு வரலாற்று நிகழ்விற்கு நான் கூட்டி செல்கின்றேன். சேர சோழ பாண்டியர் காலத்து வரலாற்று நிகழ்வு அது. சேர அரசன் அவனுக்கு அடுத்து 2 புதல்வர்கள் பிறந்தார்கள். ஏதோ இன்டர்ஃபியர் ஆகிறது, யாரோட இதோ திறந்திருக்கு. கேக்குறதா சார்? சரியா இருக்கா சார்? கிளியரா இருக்கு சார், கிளியரா இருக்கு. ஆமா. சோ அந்த 2 புதல்வர்களையும் அற்புதமாக வளர்த்து அவங்க நாளொரு மீதும் எழுதொரு வண்ணமாக எல்லா கலைகளையும் தேர்த்து இருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு நாள் அந்த சேர அரசன் தன் மனைவியுடன் இருக்கும் பொழுது வலது பக்கம் மூத்த புதல்வன், இடது பக்கம் இளைய புதல்வன், 2 இளவரசர்களும் அங்கே இருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு ஞானியர் அவர் இங்கே வருகிறார். அவர்களை எல்லாம் வாழ்த்துகிறார். நமது பகவான் ஸ்ரீ அரவிந்தர் இந்த ஞானி, அப்புறம் முனிவர், அப்புறம் அவர் கவியை காண்டி தரிசிதி கருவிகி அப்படின்னு சொல்வார்கள். அதைத்தான் எதிர்காலத்தை தெரிந்தவர்ங்கிறதுனால பகவான் சீயர் என்று சொல்வார்கள். சோ இந்த ஞானி என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னார்னா, அவர் வாழ்த்தி விட்டுட்டு இந்த 2 இளவரசனை பார்த்து விட்டு அவர் கூறினார், இந்த சேர அரசன் கூறுகிறார், இந்த இளவரசனின் முகத்தில் ஒரே தேஜஸ் நன்றாக விளங்குகிறது. எனவே உங்களுடைய சேர நாட்டு அரசை இவன் மிகவும் முன்னுக்கு கொண்டு வருவான் என்று சொன்னார். சொன்னதும் அங்கு எல்லோரும் சபையோர்கள் திடுக்கிட்டனர். அது மூத்த பையன் முகம் தொங்கி போயிடுத்து. அப்புறம் எல்லாருமே திடுக்கிட்டு பார்க்கும்பொழுது அந்த சேர அரசர் ஞானியை பார்த்து கேட்கிறார், ஐயா உங்களுடைய வாழ்த்துதலுக்கு நன்றி. ஆனால் பரம்பரையாக மூத்த மகனைத்தானே நாம் பட்டம் சூட்டுவோம், நீங்கள் இளையவனை சொல்லுகிறீர்களே என்று சொன்னார். அந்த ஞானியர் அதற்கு பதில் சொல்வதற்குள் இளையவன் எந்திருந்து தகப்பனாரை நோக்கி அப்பா என்று சொல்லவில்லை, அரசே என்று சொன்னான். எல்லோரும் திடுக்கிட்டு பார்க்கும்பொழுது அவன் சொன்னான், இதற்கு நானே முடிவு கட்டுகின்றேன் என்று சொல்லிவிட்டு நான் இந்த நிமிஷமே என்னுடைய அரச வாழ்க்கையை துறக்கிறேன் என்று சொல்லி மகுடத்தை இறக்கினான். வாள் எல்லாவற்றையும் இது பண்ணான். அது மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த ஆர்டினரி சமூக வாழ்க்கையை கூட நான் துறந்து விட்டேன், நான் இப்பொழுதே ஒரு சமண மரத்தில் சேர்ந்து நான் துறவியாக போகிறேன் என்று சொல்லி எல்லோரும் பார்த்திருக்கும் பொழுது கிளம்பி போய்விட்டான். அந்த அற்புதமான இளவரசன் யார் என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். அவர்தான் இளங்கோவடிகள். இந்த இளங்கோ அடிகள் தான் 5 பெருங்காப்பியங்கள் உள்ளன அல்லவா? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசின்னு இந்த 5லும் மிகச் சிறந்த சிலப்பதிகாரத்தை இளங்கோ அடிகள் தான் எழுதினார். அந்த சிலப்பதிகாரத்தை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும். கண்ணகி, கோவலன், மாதவி அவர் கதையெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்பொழுது மாதவிக்கு குழந்தை பிறந்தது, மணிமேகலை என்று பெயர் வைத்து, அதற்கப்புறம் அவன் ஏதோ ஒரு காரணத்தினால் அவன் கண்ணகியிடம் நான் மதுரைக்கு சென்று உன்னுடைய சிலம்பை பாண்டிய அரசனிடம் வித்துவிட்டு நிறைய பணத்துடன் வருகிறேன் என்று சொல்லி அதற்கப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவர் மதுரைக்கு போயிட்டார். எப்போ இந்த கோவலன் போனானோ அதுக்கு அடுத்த நாள் காவிரி பூம்பட்டினத்துல ஒரே பேட் ஓமன் சிக்னஸ், அதெல்லாம் பறவைகள் எல்லாம் செத்து விழுந்தன. இருண்டும் வெளியும் மாறி மாறி ஒரே இருளாகிடுச்சு. சோ அவர்கள் என்ன பண்ணார்கள், இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா குறவை கூத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அந்த குறவை கூத்துக்கு அரேஞ்ச் பண்ணாங்க. அந்த குறவை கூத்தில யாதவர்கள் அவர்கள் எல்லாம் சேர்ந்து
கிருஷ்ண பரமாத்மாவோட பெருமையை எல்லாம் சொல்லி பாடுவார். இந்த இடத்திலே இளங்கோவடிகள் மிக அற்புதமான பாடலை நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. விதவிதமான ராகத்தில் ஹம்சானந்தி நகத்திலே ஆரம்பித்து ஒரு 6 ராகத்தில ரொம்ப அற்புதமாக விளக்குகிறார். அவர் ஆரம்பிக்கிறார் இளங்கோவடிகள் குரவை கூத்து. வடவரையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி கடல் வண்ணன் பண்டொரு நாள் கடல் வயிறு கலக்கினியே என்று ஆரம்பிக்கிறான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு 1000 நாமங்கள் விஷ்ணு சகஸ்ரநாமங்கள் என்று கொடுத்திருக்கிறார் குருக்ஷேத்திர யுத்தத்திலே பீஷ்மர். இத அல்லாமல் அனந்த கோடி நாமம் அவனுக்கு இருக்கிறது. அதில் ஒரு நாமத்திற்கு பேர் சமுத்திர மதனா என்று பேர். அப்போ சமுத்திர மதனா என்றால் அதுதான் இப்பொழுது இளங்கோவடிகள் பாயிண்ட் அவுட் பண்றாரு. வடவரை என்பது மேருமலை, வாசுகி என்பது பாம்பு. இந்த வடவரையை ஒரு மத்தாக ஆக்கினால்தான் கடலை கடைய முடியும். எனவே கிருஷ்ண பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் தன்னை ஒரு ஆமையாக வைத்துக் கொண்டு அந்த தனன் மேலே அந்த மேருமலையை இருத்த சொல்லி இடது பக்கம் வால் பக்கத்துல தேவர்களும் தலை பக்கத்தில் அசுரர்களும் கடைந்து அங்கே அந்த சமுத்திர மதனா என்ற பெயருக்கு ஏற்றாற் போல கடைய ஆரம்பிக்கின்றான். இப்படி ஆரம்பித்து இந்த இது ஒவ்வொரு ராகமும் மாறி மாறி அவர் ரொம்ப அழகா இந்த குரவை கூத்தை எடுத்துக்கொண்டு போகிறார். அவர் அப்படி எழுத்தும் போது ஒரு 3 கேள்வி நம்மளை கேட்கிறார். ஒரு கேள்வி என்ன கேட்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு கிருஷ்ண பரமாத்மாவோட விளையாடல்கள் எல்லாம் சொல்லிவிட்டு, சேவகன் சீர் கேளாத செவி என்ன செவியே, திருமால் சீர் கேளாத செவி என்ன செவியே என்று கேட்கிறார். இறைவனோட நாமத்தை கேட்பதற்கு தான் இந்த காதுகள் படைப்பட்டிருந்தன. நீங்கள் அந்த மாதிரி திருமாலோட செவிய பெருமையை கேட்கலன்னு உங்களுக்கு செவி இருந்து என்ன பயன் என்று கேட்கிறார். அடுத்து மேலும் பரசுராகத்தில் அழகாக அவருடைய கிருஷ்ண பரமாத்மாவுடைய திருவிளையாடல்களை அவதாரங்களை எல்லாம் விளக்கிவிட்டு, கரியவனை காணாத கண்ணென்ன கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அத்தோடு நிறுத்தின்றானா எல்லாரும் தான் சொல்றது இந்த கண் படைத்தது இறைவனை காண்பதை பார்ப்பதற்காகன்னு சொல்லிட்டோ, இவர் இளங்கோவடிகள் ஒரு அடி மேல போறார். கண்ணிமைத்து காண்பவர்தம் கண்ணென்ன கண்ணே, கரியவனை காணாத கண்ணென்ன கண்ணே. நம்ம அன்னை அரவிந்தர் படத்தை காலையில் எந்திருந்தவனே அப்படியே அது முதுகலை விழிக்கும் பொழுது கண்ணை மூடி பார்க்காம கண் கொட்டாம நம்ம பாக்குறோம் இல்லையா? அந்த மாதிரி கரியவனை காணாத கண்ணென்ன கண்ணே கண் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக பாண்டவன் தூதனாக இந்த கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணார், இந்த பஞ்ச பாண்டவர்களுக்காக துரியோதனிடம் தூது போனார் அல்லவா? காஞ்சிபுரத்துல ஒரு கோவில் ஒண்ணு இருக்கு. அந்த கோவில் பாண்டவ தூதன் கோவில்னு பேரு. அதுல எப்படி கிருஷ்ண பரமாத்மா தூதனாக போனாங்கிற இது பண்ணியிருக்கார். அதை பத்தி சொல்லிவிட்டு அவர் கேட்கிறார், நம்மை இளங்கோவடிகள் கேட்கிறார், நடந்த அணையே தார நாவென்ன நாவே நாராயணா என்ன நாவென்ன நாவே அப்படின்னு சொல்லி இந்த குரவை கூத்தை முடிக்கிறார். இப்பொழுதோ முக்கியமான ஒரு விஷயத்திற்கு நாம் வருவோம். அவர் முதலில் இந்த கூர்மா அவதாரத்தை பத்தி சொன்னார் அல்லவா? அடுத்தது அவர் என்ன சொல்கிறார், யசோதை இந்த கண்ணனோட சேஷ்டையெல்லாம் தாங்கல. அதனால அவ என்ன பண்ணிடுறா, ஒரு உரலை கொண்டு அந்த உரல்ல அவனை வயிற்று மேல கயிறை எடுத்து அந்த உரலை கட்டி கொல்லை பக்கம் தள்ளி விட்டுறாங்க. அப்போ என்ன பண்ணார், யாருமே இல்லையா? இப்ப என்ன பண்றாரு கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னா, அவர் அந்த உரலை தூக்கி இழுத்துட்டே அங்க 2 பெரிய மருத மரம் இருந்தது. அதுக்கு நடுவுல அவர் சாய்ந்து போய் அந்த உரலை இழுத்து அந்த 2 மருத மரமும் பெத்தென்று கீழே விழுகின்றன. அந்த 2 மருத மரமும் அப்படியே 2 கந்தர்களாக வாகி அவரை சேவிச்சுட்டு எங்களுக்கு சாப விமோசனம் கொடுத்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. சோ இந்த இடத்துல அவர் என்ன அற்புதமாக அவர் எழுதுறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி வாசுகி அப்படிங்கிற பாம்பு அப்படிங்கிறது. சோ அதுவும் ஒரு கயிறு. இப்போ உன்னுடைய வயிற்றில இருக்கிற இந்த கயிறு இருக்கு இல்லையா, அதுவும் வயிற்றுல தடத்தையே ஏற்படுத்துது. அதனாலதான் அவன் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தாமோதரன் ஒரு பேரு. தாமம் என்றால் கயிறு, உதரம் என்றால் வயிறு. தாமோதரன் என்றால் வயிற்றிலே இந்த கோடு இருக்கிறதை காமிக்கிறது.
அப்ப பாடுறாரு யாரு, நம்ம இளங்கோவடிகள் பாடுகிறார், மாயமோ மறுக்கையிதோ அப்படின்னு. அந்த இது மித்து, இந்த இது ஹலூசினேஷனா அப்படின்னு சொல்லிட்டு, சோ இன்றைய தலைப்பிற்குள் நாம் நுழைந்து விட்டோம். மாயமோ மறுக்கையோ என்ற இந்த தலைப்பிலே நான் ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்க போறோம். ஆனா அந்த விஷயத்த பாக்குறதுக்கு முன்னாடி 2 விஷயத்த நான் கிளாரிஃபை பண்ணணும். அதாவது முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ போன தடவை உத்தமனா உண்மத்தனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுல எப்படி அவரு அந்த உண்மத்தனாக அந்த ஊமத்தங்காயெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே பஞ்சசத்து அப்படின்னு சொல்லிட்டு 50 இது சொன்னார் இல்லையா நம்ம தீட்சதர் அவரு. அதே மாதிரி அப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, பகவான் ஸ்ரீ அரவிந்தர் பூரண யோகத்தை விளக்கும் பொழுது சுப்ராமெண்டல் இஸ் த ஹையஸ்ட் பிளேன் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படின்னு காமிச்சிட்டு, த லோயஸ்ட் கான்சியஸ்னஸ் இஸ் இன்கான்சியன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அந்த சமயத்துல பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சப்லிமினல் ஸ்டேஜ்னு ஒண்ணு இருக்கு. அந்த சப்லிமினல் ஸ்டேஜ்ல இந்த இன்கான்சியன்ஸ்ல என்ன நடக்கிறது, அதுக்கு மேல இக்னோரன்ஸ், அதுக்கு மேல நம்முடைய பிசிக்கல், அதுக்கு மேல வைட்டல், அதுக்கு மேல நம்முடைய மென்டல், அதுக்கு மேல இன்டெலக்சுவல், அதுக்கு மேல வேரியஸ் இதுன்னு சொல்லிட்டு கடைசியாக நம் அந்த சுப்ராமெண்டல் கான்சியஸ் பத்தி சொல்லுவார். அப்படி சொல்லும் போது பகவான் சொல்லுவார், சுப்ராமெண்டல் கான்சியஸ் பிளேன் அது இட் இஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் சச்சிதானந்தம். அது என்னென்ன அது இருக்கோ அது எல்லாம் இந்த சப்ளிமினல் கான்சியன்ஸ்லயும் இருக்கு அப்படின்னு சொல்லுவார். ஆனா இன்றைய தலைப்பிலே நம்ம மாயமோ மறுக்கையோ என்று பார்க்கிறோமே, அந்த இதுல மாயமோ அப்படின்னு இந்த புராணங்கள் இதிகாசங்கள் இதுல எல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. அது மித்து அப்படின்னு சொல்றோம் நம்ம. அது மிஸ்டிக். அது ஆக்சுவலா விஸ்வாமித்திரர் ராமரை கூட்டிட்டு போய் இந்த கல் மேல இதற்கு உன் காலால தீண்டுன்னு சொல்லும் போது ராமபிரானோட கால் பட்ட உடனே அந்த கல்லில் இருந்து அகலிகை வெளியிலே வந்தார். சோ திஸ் இஸ் மாயம். இது மாயமும் அப்படின்னு சொல்லிட்டு, மறுக்கை அப்படின்னு சொல்லும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஹலூசினேஷன் அப்படின்னு சொல்றது. மறுக்கை ஹலூசினேஷன். அதுக்கு நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு இது என்ன அப்படின்னா, நம்ம ஐயா மகாலிங்கம் ஐயாவோட கடைசி நாட்களை பற்றி ரொம்ப அற்புதமாக அன்று ஒரு நாள் விவரித்தார்கள். அப்பொழுது அந்த கடைசி நாள் அன்னைக்கு மகாலிங்கம் ஐயாவுக்கு கிருஷ்ண பெருமானோட புழாங்குழல் ஊதுறது ஓசை கேட்டுக்கொண்டே இருக்கிறது. சோ அவரை பார்க்க வரும் அன்பரிடம் அவர் நீ வரும்போது நிறைய பசுமாடு அதெல்லாம் இருந்ததே பாத்தியா அப்படின்னு கேட்கிறாரு. இவர் வந்தவர் ஆக்சுவலா ஒரு பசுமாடு எல்லாம் ஒன்றும் பார்க்கல. ஆனால் இவர் கேட்ட உடனே ஆமாம் சொன்ன உடனே அவர் சில நொடிகள்ல அவர் மகாலிங்க ஐயா திருநாடி ஐகிறாரு. நான் எம்கேஆர் அவர்களிடம் கேட்டேன், இந்த மாதிரி மகாலிங்கம் ஐயா பசுக்கள் எல்லாம் பார்த்தியா, பசுக்கள் அங்க இருக்குன்னு சொன்னாரே, அது ஹலூசினேஷன் தானே அப்படின்னு. அப்போ எம்கேஆர் சொன்னார், இல்லை அது ஹலூசினேஷன் இல்லை, அது ஆக்சுவலா அவர் பார்த்தது. நமக்கு வேணா நமக்கு தெரியலையே தவிர இந்த விஷன் அண்ட் த பூன் அப்படின்னு பகவான் எழுதுறார். விஷன் அப்படிங்கிறது அகக்காட்சி, பூன் அப்படிங்கிறது அருட்கொடை. மகாலிங்கம் ஐயா அவர்களுக்கு அவர் நம்மளுடைய பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கிருஷ்ண பரமாத்மாவை நினைக்கும் விதமாக இந்த புல்லாங்குழல் ஓசை எல்லாம் அவர் காதிலே விழ பண்ணிவிட்டு அந்த பசுமாடுகளை எல்லாம் காட்டி பிறகு தன்னுள் கூப்பிட்டு கொண்டார் என்பதுதான் அப்படின்னு சொன்னார். ஆக இது ஒரு விஷயத்த நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். அப்புறம் 2வது விஷயம், நான் அந்த அப்பைய தீட்சர் இல்லையா, அவர் தான் அந்த உண்மத்தங்காயை சாட்டு அந்த 50 பஞ்சசத்துன்னு சொல்லிட்டு சிவபெருமானை பத்தி பாடினார். அப்புறம் 2வது விஷயம், நம்ம ஏதி புராணி அவர்கள் அந்த மாலை நேர உரையாடல்கள்னு சொல்லிட்டு அதுல அவர் ஒரு விஷயம் சொன்னார். அதை நம்ம சொன்னோம். அதாவது பகவானோட அற்புதமான ஒரு சிஷ்யர் ஒருத்தர், அவர் திருப்பதின்னு பேரு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவர் என்ன ஆயிடுது அப்படின்னா, he went into the inconscient stage. உண்மைத்தான் அந்த இருக்கு. அப்போ ஏன் அது அப்படிங்கிறதெல்லாம் போனதரையே பார்த்தோம். அப்போ பகவான் சொன்னார் ஏன் இந்த மாதிரி திருப்பதிக்கு ஆச்சுன்னு சொல்லும் போது, இப்போ அந்த பர்டிகுலர் ஏதி புராணி பகவானோட பேசி இந்த மாதிரி பற்றி பேசணும். அதை ஒட்டி இன்னொரு இது வேற ஒரு சீடர் கேட்கிறார். அவர் என்ன கேட்கிறார் பகவான்கிட்ட அப்படின்னா, பகவானே இந்த சமாதி நிலை டிரான்ஸ் அதெல்லாம் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பிரிச்சுவல் சைடுல நம்ம பாக்குறோம். சில பேர் இந்த மாதிரி மது அருந்தி விட்டு அல்லது ஓபியம் இதெல்லாம் சாப்பிட்டு விட்டு
இல்ல டுபாக்கோ அந்த மாதிரி அதோட இன்ஃபுளுயன்ஸ் கீழே அவங்க அந்த மாதிரி போற மாதிரி எல்லாம் சொல்றாங்களே அதை பத்தி அப்படின்னு. அதுக்கு ரொம்ப அற்புதமாக பகவான் விளக்கம் கொடுக்கிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், பகவான் சொல்லுகிறார், நீங்க மது அருந்து விட்டோ இல்ல போதை மருந்து அருந்தி விட்டோ இதெல்லாம் பண்ணீங்கன்னா அப்படின்னா லீவ் அலோன் தி ஸ்பிரிச்சுவல் சைடு ஆர் சமாதி என்றால் உங்களுக்கு பிசிக்கலி யூ ஆர் பீயிங் ரிலீவ்ட் ஃப்ரம் தட். அதனால என்ன ஆகுறது, ஸ்ட்ரெயிட்டவே உங்களை இதுக்கு முன்னாடி யாரோ என்னமோ சொல்லுவாங்களோ அப்படி எல்லாம் நினைச்சுட்டு இருப்பீங்க. இப்ப அதெல்லாம் கிடையாதுங்கிறதுனால யூ வில் வைட்டலி யூட்டர் இன் டு திஸ். ஆனா நம்ம ஆன்மீக சைட்ல போறதுக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 அற்புதமான உதாரணம் சொல்லுகிறார் பகவான். அவர் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு பகவான் ஒரு அற்புதமான போயட் ஆச்சே. அவர் சொல்றாரு, இந்த மாதிரி டென்னிசன் அப்படிங்கிறவர் ரொம்ப அற்புதமான லார்டு டென்னிசன்னே பேரு. அவரோட கவிதைகள்ல ஒரு கவிதையில ஒருத்தர் கூட்டு இந்த பர்டிகுலர் லைன் ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவர் டென்னிசன் சொல்றாரு, ஓ அந்த வரியை எழுதுறதுக்கு எனக்கு 25 சுருட்டு கொடுக்க வேண்டியதா இருக்குன்னு சொன்னார். உடனே எல்லாரும் சிரிக்கிறாங்க. பகவான் இந்த மாதிரி மாலை நேர விளையாட்டுல நிறைய ஜோக் எல்லாம் அடிச்சிருப்பாரு. இந்த படிச்சு பார்க்கும்போது உங்களுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி இல்லாம இவர் பகவான் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மாயமோ மறுக்கையோ, நெய்தர் மித்து நார் ஹலூசினேஷன், அதெல்லாம் இல்லாம இருக்கிறது தான் ஆன்மீக வழின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இந்த மாயமோ மறுக்கையோ அப்படிங்கிற தலைவிட மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். அது என்ன அந்த மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதுக்கு தான் சர் ரியாலிசம் அப்படின்னு பேர். நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு முதல் தடவையா கேட்பீங்களோ என்னவோ. இந்த சர் ரியாலிசம் அப்படிங்கிறதுன்னா என்ன அப்படின்னா, சம்ஸ்கிருதத்துல சொல்றதா இருந்ததுன்னா சத்தியசிய சத்தியம், எது மிகப்பெரிய சத்தியம் அதையெல்லாம் விட மிக உயர்ந்த சத்தியம்னு சம்ஸ்கிருதத்தை சொல்றது. ஆங்கிலத்துல வேறொரு இதுல த ட்ரூயஸ்ட் ஆஃப் த ட்ரூத் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுலே மிக உயர்ந்த இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தமிழ்ல ஆப்வியஸ்லி நிஜத்தை விட மிக உயரமான நிஜம் அப்படிங்கிறது. அப்போ இந்த சர் ரியாலிசம் அப்படிங்கிறதுனா என்ன, சர் ரியாலிஸ்டிக் போயட்ரி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சோ சத்தியச சத்தியம் அல்லது சர் ரியாலிசம் அப்படிங்கிறதுல மாயமோ மறுக்கையோ அதுக்கு வேலை இல்லை அப்படிங்கிறத பகவானும் நமது அன்னையும் மிக அற்புதமாக நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். பகவான் வழிகாட்டி இருப்பது என்ன என்று கேட்டீர்களே ஆனால் அதுதான் மிக அற்புதமான சாவித்ரி என்னும் மகாகாவியம். The legend and the symbol, that is சாவித்ரி. இந்த சாவித்ரியை பத்தி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அன்னை அவர்கள் நமக்கு எப்படி இந்த சர் ரியாலிசம் அப்படிங்கிறத விளக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். அன்னை அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கும் மிக அற்புதமான ஒரு பொக்கிஷம் the prayers and meditations ஆகும். ஸோ இந்த ஸ்ரீ அன்னையின் பிரார்த்தனைகளும் தியானங்களும் அப்படிங்கிறத நம்ம புரட்டி பார்த்தோம் அப்படின்னா 1910 பாரிஸ்ல இருக்கும்போது அவங்க எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சில டைரிகள், சில நோட் புக்கு இதெல்லாம் எழுத ஆரம்பிச்சு அதை கண்டினியூ பண்ணிட்டே இருந்தாங்க. 1932ல 32ல நிறுத்திட்டு அதுக்கப்புறம் பகவான் அரவிந்தரோட கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 335 இதை மட்டும் பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ் சொல்லிட்டு இப்ப நம்ம ஐயா கூட படிச்சாரு, அந்த புஸ்தகத்துல கொண்டு வந்திருக்காங்க. அப்போ மிச்சம் இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா நமக்கு ஒரு பிரமிப்பு வரும். அவர்கள் தன்னுடைய செக்ரட்டரிய கூட்டார், அது அமிர்தா. அவரை கூட்டு இந்த மாதிரி அந்த மிச்சம் இருக்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் காமிச்சு நீ என்ன பண்ற அமிர்தா, தினந்தோறும் நீ என்ன பண்ணுங்க அப்படின்னா, அப்போ அந்த காலத்துல வேம்பா அப்படின்னு சொல்லிட்டு பிராய்லர். இப்போ இந்த காலத்துல எல்லாம் டீ எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா கொடுத்துடுறாங்க. இன்னும் சில கிராமத்துல எல்லாம் இன்னும் ஒரு பெரிய பாய்லர் ஒண்ணு வச்சு அதுல இருந்து போட்டு டீ எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த 1932ல வேம்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுல வெந்நீர் போடுறது. அதுல தினந்தோறும் இதெல்லாம் இன்னும் ஒரு 10 நாள்ல இதெல்லாம் எரிச்சிடுன்னு சொல்லிட்டாங்க. அமிர்தா அவர்கள் அது பிரகாரம் இந்த பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ்ல நம்ம புக்கு வடிவத்துல என்ன வந்திருக்கிறதோ அது தவிர மிச்சம் இருக்கிறத எல்லாத்துக்கும் கம்ப்ளீட்டா அந்த வேம்பால போட்டு எரிச்சிட்டாரு. திஸ் இஸ் சைட் பை சைடு இதையும் சொல்றேன். இப்போ இந்த பகவான் அவர்களுடைய சாவித்ரி என்பது சர்ரியாலிஸ்டிக் போயட்ரி கம்ப்ளீட்லி. அன்னை அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறத பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ் என்பதும் சர்ரியாலிசம் ஃபுல்லா. இது எதை வச்சு சொல்றீங்க நீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா,
அன்னை அவர்கள் அந்த இன்ட்ரோடக்ஷன்ல ரொம்ப அழகா சொல்றாங்க, these prayers and meditations is a spiritual guide to 3 principal categories of seekers அப்படின்னு. ரொம்ப அதுல இது அந்த 3 கேட்டகரியை படிச்சாலே நமக்கு மறுக்கையோ மாயமோ இன்றி சர்ரியாலிசம், சத்தியச சத்தியம் அப்படிங்கிறது த பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ்ங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சிடும். யார் அந்த 3 விதம்ங்கிறத முதல்ல சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் யாரு? those who have undertaken self mastery அப்படின்றாங்க. அப்போ இந்த பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸை வச்சு we can master ourselves, and for that this book prayers and meditations very useful. இத படிக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுறது? எனக்கு என்ன தோணித்து அப்படின்னா, பகவான் ரமண மகர்ஷி அவர்களோட தத்துவத்தை ஒரே இதுல சொல்றார், நான் யார்? இந்த ஒரு கேள்வியை கேளு, நான் யார்? கேட்டதுக்கு அப்புறம் உள்ளே 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 போ, திருப்பி திருப்பி கேளு. அப்போ நான் இந்த உடம்பா அப்படின்னா நாயித்தி அப்படின்னு சொல்லி, நாயித்தி அப்படிங்கிறது நேத்தின்னு ஆயிரும் சம்ஸ்கிருதத்துல. நாயித்தி நாயித்தி நேத்தி தேகம் அப்படின்னு ஆயிடும். அப்போ நான் யார்? இந்த தேகம் இல்லை. அடுத்தது என்ன? இந்த தேகத்தை எது இயக்குகிறது? பிராணன் இயக்குகிறது. அப்போ நான் பிராணனா? நாயித்தி நேத்தி நேத்தி இல்ல, அது இல்ல, நான் இந்த பிராணன் இல்ல. அப்போ இந்த உடலை இயக்கிறதும் உடலும் உடலை இயக்கிறதும் இல்லாம இது ரெண்டையும் சேர்த்து இயக்கிறது என்னுடைய மனது. அப்போ நான் மனதா அப்படின்னா நாயித்தி, நான் மனம் அல்லன்னு. அப்போ அதுக்கு மேல புத்தியா, அறிவு, அநாயித்தி அப்படின்னு சொல்லிட்டு நேத்தி நேத்தி நேத்தின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே நீ என்ன சொல்ல போற? நான் யார் அப்படின்னா, நான் இறைவன் பரமாத்மாவோட ஒரு பொறி, என்னுள்ளே இருக்கக்கூடிய ஜீவாத்மா. அப்படியா அப்படின்னு இத்தி, ஆம் நீ ஜீவாத்மா தான். அப்போ இந்த ஜீவாத்மா அப்படிங்கிற பொறி என்ன பண்ணுது? பரமாத்மா என்ன கட்டளை இடுகிறாரோ அந்த கட்டளைக்கு ஏற்றாற் போல இந்த ஜீவாத்மா என்ன பண்ணுகிறது? இந்த உடலை இயக்குகிறது, இந்த பிராணனை இயக்குகிறது, இந்த புத்தியை இயக்குகிறது, இந்த மனதை இயக்கிறது, எல்லாவற்றையும் இயக்கிறது. அப்போ யூ கெட் ரியலைசேஷன். பகவான் ரமண மகரிஷி சொல்றார். அதே மாதிரி அன்னை ஆழ்வார்கள் சொல்கிறார்கள், இந்த பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ் this is useful for how those who have undertaken self mastery. So நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? உங்களுடைய சைத்திய புருஷனை கண்டுபிடிக்கணுமா? உங்களுடைய ஜீவாத்மாவை தெரிஞ்சுக்கணுமா? உங்க ஜீவாத்மாவை டிவைனோட பரமாத்மாவோட ஒட்டணுமா? பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ் அப்படின்னு ரொம்ப அழகா திஸ் இஸ் a spiritual guide அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் 2வதாக அன்னை என்ன சொல்லுகிறார்கள் பார்ப்போம். those who want to find the road leading to the divine. மிக அற்புதம், மிக அற்புதம். பல 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 பாதைகள் இருக்கின்றன. ஆனால் எந்த பாதை இறைவனை நோக்கி போகிறதோ அந்த பாதை, தட் இஸ் த டிவைன் பாத்து, அது இந்த பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ் நம்ம படிச்சு அதை நம்முடைய நடைமுறைக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா டெஃபினெட்லி மதர் சொல்றார், those who want to find the road leading to the divine, for those seekers this book is useful அப்படின்றாங்க. அப்புறம் 3வதாக என்ன சொல்கிறார்கள் அன்னை? those who aspire to consecrate themselves more and more to the divine work. அந்த இடத்துலதான் ரொம்ப அற்புதம். எவ்வளவோ யோகங்கள் இருக்கு. இருக்கிறதுலே மிகப்பெரிய யோகம் எது அப்படின்னா இந்த கர்ம யோகம். அதுதான் என்டையர் பகவத்கீதையிலே சொல்லியிருக்கு. சோ இந்த மாதிரி நீ தெய்வத்துக்காக பணிபுரிய விரும்புவேயானால் நீ என்ன பண்ணணும்? பிரேயர்ஸ் மெடிடேஷன்ஸ் உனக்கு வழிகாட்டுங்கிறாங்க. சோ அப்படி பார்க்கும் பொழுது பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ் இந்த அதி அற்புதமான புஸ்தகம் நமக்கு மாயமோ மறுக்கையோ இல்லாதவாறு சர்ரியாலிசமாக நமக்கு வழிகாட்டுகிறது. அதனால்தான் நம்ம ரவி ஐயா அவர்கள் ஸ்ரீ ஆரோமிரா மந்திர்ல பகவானோட மியூசிக் முடிஞ்ச உடனே நம்ம வரதராஜ ஐயாவை கூப்பிட்டு பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ் அவர் அன்னன்னைக்கு, இப்போ இன்னைக்கு தேதி ஏப்ரல் 27 அப்படின்னா அவர் ஐயா அவர்கள் இன்னைக்கு 28 படிச்சார். அதே மாதிரி இந்த அடுத்த வாரத்துக்கு நடுவுல இந்த பிட்வீன் திஸ் 27th அண்ட் நெக்ஸ்ட் சண்டே அதுல ஒரு ப்ராப்பர் இதை கொடுத்து மகாலிங்க ஐயாவோட இதோட ரொம்ப கொடுக்கிறார். சோ மறுபடியும் அம்மாவிடம் த மதர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ் அல்லது நம்மளுடைய அரவிந்த அன்னைட்ட அப்புறமா வருவோம். இப்போ நம்ம
நம்ம பகவானிட போவோமா? நம்ம பகவான்கிட்ட போவோம். பகவான் எழுதியிருக்கின்ற சாவித்ரி என்னும் மகாகாவியம் என்ன சொல்லுகிறார் பகவான்? த லெஜெண்ட் அண்ட் எ சிம்பல் அப்படின்னு சொல்றார். அந்த மகாகாவியத்து அது ஒரு அற்புதமான சர்ரியாலிஸ்டிக் போயட்ரி. அது மாயமோ மறுக்கையோ எல்லாவற்றையும் கம்ப்ளீட்டா நம்ம விட்டு நீக்கிடும். அது எப்படிங்கிறத பத்தி நம்ம விழாவாரியா நம்ம பார்ப்போம். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் 1993 வந்துட்டா 21 வயசு இளைஞராக கேக்வேட் அரசாட்ட இது பண்ணாரு இல்லையா? அவர் 1896 வருஷம் ஊர்வசி என்ற ஒரு அற்புதமான காவியத்தை எழுதியிருக்கார். இன்னுக்கும் கிடைக்கிறது. இந்த ஊர்வசியை படித்து ரொம்ப நல்லா இருக்கும். ஊர்வசியோட கதை உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் ஊர்வசி இங்கே உலகத்தை ஒரு சாபத்தின் விளைவாக இங்கே புரூரவசுவை மனம் புரிந்து குழந்தை பிறந்த உடனே அவள் சாபம் நீங்கி விடுகிறது. சோ புரூரவசுவை கூட்டு நான் திரும்பி போகிறேன் அப்படின்னு உடனே அவன் பதறிட்டான். அப்போ நான் என்ன பண்ணட்டும், ஐயோ நீ இல்லாம எப்படி இருக்கேன்னு உடனே அவன் சொல்றா, நீ இந்திரனை நோக்கி தவம் பண்ணு, இந்திரன் உனக்கு கட்டாயம் உன் தவத்துக்கு இறங்கி உன்னை அந்த எங்களோட தேவலோகத்துக்கு உன்னை கொண்டு வருவான் வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அது பிரகாரம் புரூரவசு இந்த உலக வாழ்க்கையிலிருந்து வெளிப்பட்டு தவம் இருந்து இந்திரனை குறித்து தவம் பதத்தின் பயனாக கடைசியாக அவன் தேவலோகத்தை போய் சென்று சேர்கிறான். இதுதான் ஒரு நக்ஷல்ல பகவான் ஸ்ரீ அரவிந்தர் 1896 வருஷம் எழுதின ஊர்வசி. அதற்கு பகவான் காளிதாசரோட காவியத்திலேருந்து எடுத்து இது பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி சொல்றாரு. அவர் ஒரு இடத்துல சொல்றாரு. அடுத்தது 3 வருஷம் ஆகிறது. 1899 வருஷம். இப்பொழுது பகவான் இது இன்னொரு அற்புதமான ஒரு கொண்டு கொள்கிறார். அது என்ன அப்படின்னா, த லைஃப் அண்ட் த டெத், ஐ மீன் த லவ் அண்ட் த டெத் அப்படின்னு, காதலும் சாதலும் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட ஹீரோயின் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவ நாகலோகத்து கன்னிகை, நாகராஜாவோட பொண்ணு. அவ பேரு பிரியம்வதான் பேரு. அவளும் ஒரு சாபத்தினால நாகலோகத்திலேருந்து பூலோகத்துக்கு பிறக்கிறா. அவ பிறந்தவ ரூரு அப்படிங்கிற இளவரசனை பார்த்து இருவரும் காதல் கொண்டு கடிமணம் புரிந்து சில காலம் அப்படியே சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் நந்தவனத்துக்கு 2 பேரும் போகும்போது ஒரு நாகப்பாம்பு பிரியம்பதாவை கடிச்சிடுறது. உடனே அவ வாயில நுர தள்ளி போய் அப்போ அவள்கிட்ட சொல்றா, நான் என்னோட ராஜ்யத்துக்கு போறேன், என்னுடைய ராஜ்யம் நாகலோகம் அப்படின்னு சொன்ன உடனே இவன் கதறுகிறான், ரூரு கதறுகிறான், ஐயோ என்னை விட்டுட்டு போறியே, நான் எப்படி நானும் உங்க கூட வரணுமேன்னா, நீ என் கூட வரணும்னா நீ நாகராஜாவை பார்த்து தவம் பண்ணு, அவர் உன்னை கூட்டிக் கொண்டு என்னிடம் சேர்ப்பாருங்கிறார்கள். அதே பிரகாரம் அவர் தவம் பண்ணி அவன் நாகலோகத்துக்கு போயிடுறான். இந்த அதி அற்புதமான கவிதையை பகவான் 1899 வருஷம் எழுதினார். சோ முதல்ல எழுதினது ஒரு லெஜெண்டரி ஹீரோயின், அவளை பத்தி ஊர்வசி. 2வது எழுதினது இன்னொரு லெஜெண்டரி ஹீரோயின் பிரியம்பதாவை பத்தி. 3வதாக 1994 பிகினிங் அல்லது 1993 எண்டுல இந்த சாவித்ரி என்னும் மகா காவியத்தை எடுத்துக்கொண்டார் பகவான். எடுத்து கொண்டு அந்த 1904 வருஷத்திலேருந்து ஆரம்பிச்சு 1913 வருஷத்துல சாவித்திரியை எழுதி முடிச்சிட்டார். இப்போ பகவான் அரவிந்தர் இந்த சாவித்திரியை எழுதி முடித்த உடனே அதை 3 புஸ்தகமாக, முதல் புஸ்தகம் ஆன் எர்த், புவிக்குள். 2வது புஸ்தகம் பியாண்ட் எர்த், புவிக்கு மேலே. 3வது ரிட்டர்ன் டு எர்த், மீண்டும் புவிக்குன்னு சொல்லிட்டு 3 புத்தகங்களாக சாவித்திரியை 1913 எழுதி முடித்து விட்டார். அதற்கு பிறகு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். 1914 நமது 2 அவதார புருஷர்களும் சந்தித்து கொண்டார்கள். மார்ச் மாசம் 29 மத்தியம் ஊதி, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதன் பிறகு பகவான் இந்த 1914 ஆரம்பிச்சு மேலும் 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 சாவித்திரியின் புஸ்தகத்தை தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் அதுல கோத்து கோத்து அப்படியே எழுதிண்டே வராருன்னா எது வரைக்கும் எழுதிட்டு வர்றாரு. அப்போ ஒரு சில பகுதிகளை அமல் கிரனுக்கு கொடுக்கிறார். அமல் கிரண் கேடி சேத்துனா அவர் 1927 பகவானோட தொடர்பு பின்னால் அவரோட மனைவியோட இங்க வந்துட்டார். அவர் அவர் ஒரு 2 லைன் அந்த சாவித்திரியில இருந்து படிச்சு பார்த்துட்டு அது பகவான் அவருக்கு கொடுக்கல,
அவர் வந்து அந்த இன்னொரு கவிஞர் இருக்கிறாரே வந்து அவருக்கு கொடுத்தது. இவர் பார்த்து பார்த்து பிரமிச்சு போயிட்டு எனக்கு கொடுங்கன்றார். அப்புறம் பகவான் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறார். அப்புறம் 1931, 32 வந்து அவர் அமல்கிரன் கேட்கிறார், பகவானே நீங்க வந்து இந்த மாதிரி பல்லாயிரக்கணக்காக நீங்க எழுதி விட்டீங்க இந்த இதை, அப்போ நம்ம இப்போ அந்த சாவித்திரி புஸ்தகத்தை கொண்டு வரலாமான்னு கேட்கிறார். அப்போ பகவான் அவர்கிட்ட சொல்றாரு, எழுதி சொல்றாரு இந்த மாதிரி ஏன்னா 1927 அப்புறம் பகவான் வந்து சுப்ராமெண்டல் இது பண்ணன்றதுக்கான அன்னைகிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்பிட்டு வச்சு பகவான்கிட்ட வந்து வருஷத்துக்கு 3 நாள் மட்டும்தான் பாக்குறது, மற்றபடி த்ரூ ரைட்டிங் அண்ட் அதற்கு தான் இது பண்ண முடியும்னு சொல்லிட்டு. அப்போ பகவான் சொல்றார், நான் நீ சொல்றது வாஸ்தவம், என்னோட இந்த சாவித்திரி வந்து பல்லாயிரக்கணக்கான பெருகி இதெல்லாம் முடிந்து விட்டது. ஆனால் இது வந்து மேக்னம் ஓபஸ் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. அவ்வளவு பெருசா ஆயிடுச்சுன்னா கூட இட் இஸ் நாட் மேக்னம் ஓபஸ். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரைட் நோ இட் இஸ் ஒன்லி அபவுட் தி லெஜெண்டரி ஹீரோயின் சாவித்ரி அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே தான் நான் வந்து இதை சிம்பலா அலிகாரிக்கலா ஒரு இதா கொண்டு வந்து என்னோட அனுபவத்தெல்லாம் அதை ஏற்றி நான் வந்து இனிமே தான் மேல மேல இது பண்ணணும்னு சொல்லிட்டு 1950 பிப்ரவரி மாசம் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சாவித்ரி என்னும் அற்புதமான மகாகாவியத்தை எழுதி முடிக்கிறார். இப்பொழுது வந்து 3 புஸ்தகமா இருந்தது, இப்ப 12 புஸ்தகம் கிளாசிக் அப்படின்றார் பகவான். சோ 12 புஸ்தகமா உருவெடுத்து விட்டது. இது அதி அற்புதமான சாவித்ரி என்பது பகவான் 1904 1950 பிப்ரவரி வரைக்கும் எழுதின அந்த சாவித்ரியின் மகாகாவியம் மாயமோ மற்கையோ இல்லாமல் நம்மளை கம்ப்ளீட்டா சர்ரியாலிஸ்டிக், தட் இஸ் இறைவனோட சேர்ந்து டிவைன் தாத்த காமிச்சு கொண்டு போகும். சோ அதை பத்தி நம்ம இப்ப மேலும் பேசுவோம். இப்போ பகவானோட சாவித்ரி என்ற இந்த புஸ்தகத்துக்கு வந்து விட்டோம். ஆனா இந்த சர்ரியாலிசம், சத்தியசிய சத்தியம் அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போமா? அப்படி பார்ப்போம்னா அரவிந்தர் வந்து உபனிஷத்தை பத்தி நிறைய இங்க பரோடால வந்த உடனே ரிசர்ச் எல்லாம் பண்ணி 8 தடவை உபனிஷத்தை பத்தி எக்கச்சக்கமா எழுதியிருக்கிறார். அத மாதிரிலாம் எழுதி ரொம்ப உபனிஷத்தை பத்தி இந்த சோஹமஸ்மி சோஹம் அதெல்லாம் வச்சு இது பண்ணி 2 அற்புதமான, ஒண்ணு வந்து ஈஷா உபனிஷதம், இன்னொன்னு கேனோ உபனிஷதம். இந்த 2க்குமே கம்ப்ளீட்டா வியாக்கியானங்கள்லாம் எழுதி ரொம்ப நல்லா கொடுத்துட்டார் அவரு. அது தவிர வந்து பகவான் ஸ்ரீ அரவிந்தர் வந்து 6 உபனிஷதங்களை டிரான்ஸ்லேஷன் அண்ட் டிரான்ஸ்லிட்டரேஷன் 2மே வேற பண்ணியிருக்கிறார். சோ இவ்வளவெல்லாம் பண்ண பகவான் கல்கத்தாக்கு வந்துட்டாரு 1907-98. அதுக்கப்புறம் அங்கே 2 புஸ்தக சஞ்சிகைகள் ஆரம்பிச்சு, நேஷனல் காலேஜ் ஆரம்பிச்சு, இந்தியா விடுதலைக்காண்டி போராடி ஆரம்பிச்சு இது பண்ணதுல அந்த அலிப்பூர் ஜெயில சேர்ந்து பாம் கேஸ்ல இது பண்ணி, அப்புறம் 1910 குற்றமற்றவன் வெளியில வந்து அங்கேருந்து ஒரு சங்கேதம் கிடைச்ச உடனே சந்திரநாக்பூருக்கு போனார். ஏன்னா அதுதான் பிரிட்டிஷ் ஆட்சி, ஒன்றும் பண்ண முடியாது, பிரெஞ்சு இது ஆட்சி கீழே இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்க இன்னும் ஒரு சந்தேஷ் கேட்ட உடனே 1910 ஏப்ரல் மாசம் 4ஆம் தேதி இங்க வந்துட்டார். அதுக்கப்புறம் 1950 வரைக்கும் இங்கதான் இருந்தார். இப்போ இந்த பகவான் வந்து ரொம்ப அற்புதமாக இதுவரைக்கும் வந்து அவர் வந்து உபனிஷதம் அதெல்லாம் பத்தி தான் சொன்னாரே தவிர வேதத்தை பத்தி எல்லாம் ஒன்னும் ரொம்ப இதெல்லாம் சொல்லல. ஏன் எப்படி அப்படிங்கிறத கொஞ்சம் சற்று நேரத்துல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பகவான் வந்து என்ன சொல்றாருங்கிறத நான் வாசிக்கிறேன். அதாவது வேதத்தை பத்தி சொல்லுகிறார். வேதம் அப்படிங்கிறது தான் சரியாலிசம், அப்புறமா வருவோம் அதை பத்தி. இப்ப வேதத்தை பத்தி பகவான் என்ன சொல்லுகிறான்னு பார்ப்போம். It was with a double interest that for the first time I took up Veda in the original. ரிக்கு யஜுர் சாம அதர்வம், ரிக்குல மட்டும் 1,00,000 சொச்சம் சாகை எல்லாத்தையும் படிச்சு முடிக்கிறார். ஆனா அவர் சொல்றார், though without any immediate intention of a close or serious study. நான் இந்த வேதத்தை எல்லாம் ஃபுல்லா படிக்க ஆரம்பிச்சதெல்லாம் ஒரு நோக்கத்தோட நான் படிக்கல, எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேல படிச்சுட்டே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்ற, I found first that the mantras of the Vedas illuminated with a clear and exact light psychological experiences of my own, for which I have found no sufficient explanation
எய்தர் இன் யூரோப்பியன் சைக்காலஜி ஆர் இன் த டீச்சிங்ஸ் ஆஃப் யோகா ஆர் வேதாந்தா. வேதாந்தாங்கிறது உபனிஷதம், வேதத்தின் அந்தமான பாகம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நான் பகவானை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும். கிரீக்கு, லாட்டின், பிரெஞ்சு, ஜெர்மனி, சம்ஸ்கிருதம் எல்லாம் 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 இது பண்ணியிருக்கிறார். அவர் சொல்றாரு, வேதத்துல என்னோட சில எக்ஸ்பீரியன்சஸுக்கு வேதத்துலதான், வேத மந்திரத்துலதான் எனக்கு வந்து ஆன்சர் கிடைச்சது அப்படின்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் உபனிஷத்தெல்லாம் எல்லாம் இது பண்ணிட்டேன், அதுலயும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு பாருங்க. so far as I was associated with those things, அதாவது இந்த வேதாந்தா அப்புறம் அதெல்லாம் செகண்ட்லி, ஆனா இந்த வேதத்துல எனக்கு எல்லாம் கிடைச்சதுன்னு சொல்றாரு. அப்புறம் செகண்ட்லி தே, அதாவது இந்த வேதங்கள் they showed light on obscure passages and ideas of the Upanishads. உபனிஷத்துல சில விஷயங்களுக்கெல்லாம் என்னால தெரியலேங்கிறத இந்த வேதத்தை படிச்ச உடனே, இந்த வேதத்தை பத்தி தெரிஞ்ச உடனே எனக்கு தெரிஞ்சிடுச்சு. So preciously I could attack exact meaning to all my experience அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தை பத்தி சொல்றாரு. இப்போ அடுத்த கேள்வி நமக்கு நீங்க கேட்க போறது என்ன அப்படின்னா, இப்போ நீங்க 1910க்கு அப்புறம் தான் இதை பத்தி, இந்த வேதத்தை பத்தி எல்லாம் இதெல்லாம் பண்ணான்னா எப்படி படித்திருந்தார், யாரோட டிஸ்கஸ் பண்ணார் அப்படின்லாம் நீங்க கேட்பீங்க. அதனால ஒரு 5 நிமிஷம் நம்மளுடைய மகாகவி பாரதியாரை பத்தி கொஞ்சம் பார்த்துருவோம். நம்ம மகாகவி பாரதியார், அவர் வந்து உங்களுக்கு தெரியும், எட்டயபுரத்தில் பிறந்தார். அவர் எட்டயபுரத்தில் இருக்கும்பொழுது 11 வயசு இருக்கும்பொழுது அவருடைய தந்தை சின்னசாமி ஐயர் இறந்து விட்டார். இப்போ இந்த இறந்த அன்னைக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, சாயந்தரத்துக்குள்ள சிதை ஏற்றி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் 2ஆம் நாள் கால் வந்து அந்த அந்த சாம்பலை கொண்டு வந்து அதை பால்ல கரைச்சி சில மந்து இதெல்லாம் பண்ணுவாங்க. 2வது சஞ்சயனம் பேரு 2வது. அப்புறம் 3ஆம் நாள் என்ன பண்ணுவாங்க, அந்த வீட்டுக்கு கொள்ளையில வந்து ஒரு கல் ஒண்ணு ஊண்டி 3ஆம் நாள்ல இருந்து 10ஆம் நாள் வரைக்கும் அந்த கல்லுல சில டெய்லி காலையில சில இதெல்லாம் மந்திரங்கள்லாம் சொல்லி இதெல்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ 10ஆம் நாள் வந்து அந்த 10 கொட்டுறது அப்படின்றது, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவாங்க, யார் இந்த இதெல்லாம் பண்றாரோ கர்த்தா அப்படின்னு சொல்லுவோம் அவங்கள, அந்த கர்த்தாவோட தந்தையார் கூட பிறந்தவங்களுக்கு எல்லாம் எழுதி விட்டு 10ஆம் நாள் காலையில வந்து நீங்க எல்லாம் வந்துருங்கோன்னு சொல்லிட்டு அவர்கள் எல்லாம் வந்தது. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த எதுக்கு இந்த கல்லூரின் இடத்துல வந்து இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா கர்த்தா பண்ணிட்டு அவர் என்ன பண்ணுவார், அது வந்து கொண்டு போய் நீர் நிலையில கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆனந்த ஹோமம் ஒண்ணு பண்ணுவாங்க. இந்த ஆனந்த ஹோமங்கிறது பண்ணதுக்கு அப்புறம்தான் அது வரைக்கும் வந்து பிரேதமா இருக்கக்கூடியவர் பிரேத நிலையிலிருந்து விடுபடுகிறார். அதுக்கப்புறம் 11ஆம் நாள் ஒத்தன்னு ஒண்ணு இருக்கு, 12ஆம் நாள் சபபிண்டீகரணம்னு ஒண்ணு இருக்கு, அப்புறம் 13ஆம் நாள் சுபம் அப்படிங்கிறது. அந்த சுபம் பண்ணதுக்கு அப்புறம் 1 வருஷம் கழிச்சு மறுபடியும் பண்ணணும், மாசம் மாசம் பண்ணணும், அதெல்லாம் இருக்கு. சோ இது அவ்வளவும் பண்றதுக்காக நம்முடைய சின்னசாமி ஐயரோட தம்பி, அவர் காசியில வந்து அவர் எல்லா காரியம், அவர் புரோகிதரா இருந்து பண்ணவர், அவர் முன்னாடியே வந்துட்டார். வந்து அவர் என்ன பண்ணாரு, இந்த 10ஆம் நாள் 11 நாள் 14 நாள் 13 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம், சுப்பிரமணி வாடா, நீ என்னோட வந்து ஒரு 2-3 வருஷம் காசியில இரு, எல்லாத்தையும் இதெல்லாம் வேதம் அது எல்லாத்தையும் கத்துக்கலாம், நான் எல்லாம் உனக்கு கத்துத்தரேன், நான் வந்து காரியமா இந்த பண்றது அப்புறம் அர்த்தத்தை பண்றது எல்லாமே உனக்கு கத்துத்தரேன், அதாவது ஜப இது அதெல்லாம் பண்ணி சொல்லி சொல்றார். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பகவான் மகாகவி பாரதியார் காசிக்கு போயிட்டார் அவரோட சித்தப்பாவோட. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் எப்படி நம்ம அன்னை அவர்கள் வந்து இந்த ப்ரொஃபசர் இந்த இப்போ இருக்காரே அவரோட அப்பாவுக்கு வந்து காரியம் எல்லாம் பண்ணார் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் நம்ம பார்த்தோம். பிரீத்தி தாஸ் குப்தாவோட இதுல இருந்து பார்த்து இது பண்ணோம். அது வந்து மதர் வந்து இந்த இப்போ இருக்கிற செக்ரட்டரி, அவரோட அக்கா, அவரோட தங்க 3 பேரையும், பிரீத்தி தாஸ், அவர் மனோஜ் தாஸ் குப்தா, அவரை சொல்லிட்டு அவ அப்பா நரேந்திர தாஸ் குப்தாவுக்கு பகவான் வந்து அன்னையை வந்து சொல்கிறார், உங்க அப்பாவோட ஆன்மா வந்து உங்க வீட்டையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்குது, அது நேர போய் பகவான்கிட்ட போய் சேரணும், அது வந்து அதை விட மாட்டேங்கிறது, அதனால நானே உங்க அப்பாவுக்கு எல்லா தேவச காரியத்தையும் பண்ணினேன்னு சொல்றேன். சொன்ன உடனே 3 பேரும் சந்தோஷமா கூச்சிக்கிறாங்க. தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிறவர் இவர் சிரிக்கிறாரு, ஒரு ஓடி வந்து பார்த்துட்டு அப்புறம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டோம். இதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி அவர் தோழி ஒத்தி வந்து அவங்க வந்து நம்ம ஆசிரமில் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி தியானம் பண்ணிக்கும் போது அவங்களுக்கு ஒரு விஷன் வருது. அந்த விஷன் என்ன அப்படின்னா,
இந்த மரம் இருக்கு இல்லைங்களா, நம்ம சர்வீஸ் ட்ரீ, அந்த சர்வீஸ் ட்ரீயோட உச்சாணி கொப்பு அதுல ஒரு பெரிய கிளை மேல வந்து நரேந்திரதாஸ் குப்தா படுத்துட்டு இருக்காரு. இவங்களுக்கு ஒண்ணும் புரியல என்னதுன்னு. அவர் என்ன பண்ணார், படுத்துட்டு இருந்தவர் வந்து பார்த்துட்டு இருக்கும் போதே அப்படியே மெதுவா மேல ஏறி அப்படியே இலையா பூயா புதா மாறி அப்படியே மேல 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 போய் மறைஞ்சிடுறார். இது வந்து கன்ஃபர்மேஷன். அன்னை அவர்கள் வந்து நரேந்திரதாஸ் குப்தாவுக்கு தவச காரியங்கள் எல்லாம் பண்ணி இந்த இந்த உலகத்து தொலைவாருக்கு பகவானோட போய் சேர்த்து விட்டாங்க. அதே மாதிரி நம்ம மகாகவி பாரதியார் வந்து காசிக்கு போய் ஒரு 2-3 வருஷம் அங்க எல்லாத்தையும் கற்றுனார். கர்மகாண்டம், ஞானகாண்டம். சோ கர்மகாண்டம், ஞானகாண்டம் எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் எட்டயபுரம் வரார். எட்டயபுரம் வந்த உடனே அவரோட எட்டயபுரம் ராஜாவோட கவி ஆச்சு அவரோட பர்த்டேக்கு அவர் வந்து ராஜா வந்து 200 ரூபாய் பிரசன்டேஷன் கொடுக்குறார். இவர் 200 ரூபாய் வச்சுன்னு என்ன பண்ணாருன்னா 200 ரூபாய்க்கும் டென்னிசன், லார்டு, எலியட், அது அவ்வளவு ஆங்கில கவிதைகளையும் வாங்கிட்டு வந்துட்டார். வாங்கிட்டு வந்து டெய்லி அதை படிச்சு பேரின்பம் அடைந்து ராஜாவுக்கும் அதுல இருக்கிறதெல்லாம் சொல்றார். யாமறிந்த மொழிகளிலே அப்படின்னு அவர் பாடினவராச்சே பாரதியார். அதனால அங்க சம்ஸ்கிருதத்தையும் கரைகண்டுட்டார். தமிழ் கேட்கவே வேண்டாம். இப்போ இந்த இதெல்லாம் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து மனைவி செல்லம்மாளை கூட்டிட்டு, ஒருவேளை பொன் குழந்தை பிறந்துட்டோ அப்போ இல்ல பின்னாடியான்னு தெரியல, கூட்டிட்டு நேர மதுரைக்கு வந்துட்டார். மதுரையில சேதுபதி மன்னர் ஸ்கூல்ல வந்து சில காலம் தமிழ் வாதியா 1 வருஷம் வந்துட்டு அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்துட்டார். இப்போ சென்னைக்கு வந்துட்டு அவர் வந்து இப்போ ஃபுல்லா சுதந்திரம் அது தவிர வேற எதுவும் ஓடல. அது சம்பந்தமா எழுதுறது அது இதுன்னு இருக்கும்போது ஒரு நாள் மயிலாப்பூர்ல இருந்து ஒரு ஆள் வந்தான். வந்து ஐயா உங்களை உடனே கூட்டிட்டு வர சொன்னாரு நம்ம அட்வொகேட் ஐயா அப்படின்னு. துரைசாமி ஐயர் அட்வொகேட், அவர் பெரிய நம்பர் 1 கிரிமினல் லாயர். அவர் வந்து பகவான் அரவிந்தரிடம் நெருங்கிய தொடர்பெல்லாம் கொண்டவர். ஒரு கிரிட்டிக்கல் கேஸ்ல வந்து பகவான்கிட்ட வந்து நீங்க எனக்கு கைட் பண்ணுங்கன்னாரு. பகவான் வந்து என்னப்பா நீ தான் லாயரு, நீ தான் எல்லாம் படிச்சுட்டேன், நான் இல்ல உங்க கைடன்ஸ் வேணும்னு சொன்ன உடனே அந்த அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட பகவான் வந்து காமிச்ச உடனே அதை வச்சு கேஸை வின் பண்ணதுக்கு வந்து அவருக்கு அந்த காலத்துல வந்து 1 லட்சம் ரூபாய் கிடைச்சது. அவர் என்ன பண்ணாரு, அந்த 1 லட்சம் ரூபாயும் எடுத்துன்னு வந்து பகவான் அரவிந்த் வட்ட வந்து இது வந்து உங்களாலதான் நான் ஜெயிச்சேன் இந்தாங்கோ அப்படின்னு சொன்ன உடனே பகவான் சிரிச்சுட்டு அன்னைய பார்த்தா. அன்னை வந்து ஒரு ஸ்மால் போர்ஷன் மட்டும் நீ ஆசிரமத்துக்கு கூட மித்தெல்லாம் நீ எடுத்துன்னு போன்னு சொல்லிட்டாங்க. அப்பேற்பட்ட அவர் வந்து வேற கூட்டு, அப்பா பாரதி இந்த மாதிரி வந்து உன் பேர்ல நாளைக்கு வந்து அரெஸ்ட் வாரண்ட் வருது, உன்னை ஜெயில போட்டுட போறாங்க, அதனால நீ என்ன பண்ற, இப்பவே செல்லம்மாளையும் உன் பொண்ணையும் கூட்டு உடனே பாண்டிச்சேரிக்கு போகணும். இல்ல நான் ஏன் பாண்டிச்சேரிக்கு போகணும், பயந்து ஓடுறதான், இல்ல அங்க உனக்கு வாரா இவங்க எல்லாம் இருக்காங்க, நீ தயவுசெய்து என் பேச்சை கேளுன்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிட்டார். சோ 1908 வருஷம் மகாகவி பாரதியார் அந்த அவரோட இல்லம் முதற்கொண்டு அங்க ஈஸ்வரன் கோயில் ஸ்ட்ரீட்ல இதா இருக்கு, நம்ம எப்ப வேணாலும் நீங்க போய் அங்க பார்க்கலாம். அங்க தன் மனைவியோட இதுவும் வந்தவர் 1918 வரைக்கும் அங்கதான் இருந்தார். இப்போ 1910 ஏப்ரல் 4ஆம் தேதி என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் வரார் பாண்டிச்சேரிக்கு. 4 பேர் அவர்களை வரவேற்கிறார் நமது மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். அது தவிர வந்து சங்கரன் செட்டியார், அவருடைய இல்லத்துலதான் செட்டி ஸ்ட்ரீட்ல 6 மாசத்துக்கு மேல பகவான் இருந்தது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்புறம் 3வது வாராவும் பெரிய இந்திய விடுதலை காண்டி இது பண்ணவர். அவர் ரொம்ப அப்படியே பகவான் மேல அப்படி ஒரு இது, அவர் தான் அமிர்தாவெல்லாம் கூட்டின்னு வந்து பகவான் இன்ட்ரோடியூஸ் பண்ணது. பட் பின்னால 20 வருஷத்துக்கு அப்புறம் 1921-22 அப்புறம் காந்திஜி கிட்ட போயிட்டாரு 23ஆம் பக்கம் வாரா. அப்புறம் 4வது வந்து KR ஸ்ரீனிவாசன் ஐயங்கார் சொல்லிட்டு கொடியாலம் ஜமீன்தார் சொல்லுவார். கொடியாலம் ரங்கநாதன் அவர் பையன் பேரு, ஸ்ரீனிவாசன் பேரு. அவரும் நிறைய பின்னாடி உதவிடா. அவர் வந்து அவரோட குருநாதர் வந்து நாகை ஜபதாங்கிறவர். அவர் வந்து மரண படுக்கையில வந்து வடக்கில் இருந்து ஒரு யோகி வருவார், அவர் வந்து உங்களுக்கு எல்லோருக்கும் அவர் மனித குலத்துக்கே அவர் தான் தலைவரா இருக்க போறாருன்னு சொல்லிட்டு அவர் பேர் உத்தர யோகின்னு சொன்னவனே, எவ்வளோ பேர் இங்க வராரே நாங்க எப்படி அதை கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னவனே, யாரிடமும் இல்லாத 3 அருமையான, யாரிடமும் காணப்படாத ஒரு குணம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. பின்னாடி அதுதான் அந்த அலிப்பூர் கேஸ்ல வந்து பகவான் வந்து தன் மனைவிக்கு எழுதின லெட்டர் மூலமா கன்ஃபார்ம் ஆனது அவருக்கு. இப்போ 1910 ஏப்ரல் 4லிருந்து
அந்த 1918 வரைக்கும் பகவான் கூட எப்ப வேணாலும் போய் டிஸ்கஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரே ஆள் வந்து நம்ம மகாகவி பாரதியார் தரலாம். சோ பகவானும் அவரும் சேர்ந்து வேதங்கள் அனைத்தையும் மட்டும் இல்லாமல் தமிழையும் பகவான் வந்து கத்துண்டு இது பண்ணார். ஆக்சுவலா 1909 வந்து ஒரு தமிழ் வாத்தியார் ஒருத்தர கல்கத்தால வச்சாங்க. ஆனா ஒரு மாசம் வரைக்கும் அவர் ட்ரை பண்ணாரு பகவானுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு. ஆனா பண்ண முடியல, அப்போ போயிட்டார். இப்ப வந்து 1910 பகவான் ஸ்ரீ அரவிந்தர் வந்து பகவான் மகாகவி பாரதியின் மூலமாக வேதங்கள் மட்டும் இல்லாம தமிழையும் ரொம்ப நல்லா கத்துண்டு அந்த தமிழ்ல வந்து பகவான் வந்து ஒரு 4000 திவ்ய பிரபந்தத்துல இருக்கக்கூடிய 12 ஆழ்வார்கள் மூத்த பக்தரான ஸ்ரீ ஆண்டாள் அவரை பத்தி ஃபுல்லா படிச்சு ஒரு 4 திருப்பாவையும் அப்புறம் வந்து அந்த இது வாரணம் 1000 அது ஒரு 4 அதெல்லாம் வந்து ஆங்கிலத்துல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார். அது மட்டும் இல்லாம இந்த 4000 திவ்ய பிரபந்தத்துல அவர் நம்மாழ்வாரை பத்தி அதெல்லாம் இவர் டிரான்ஸ்லேஷன்ஸ் ஆஃப் ஸ்ரீ அரவிந்தோ அதுல இது நிறைய இது இருக்கு. சோ அதையும் பத்தி இது பண்ணி இந்த நம்மாழ்வாரோட இது வந்து அவர் 1000 பாடல்களுக்கு மேல எழுதியிருக்கார். அதுல வந்து பொலிக 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 அப்படின்னு சொல்லிட்டு 10 பாட்டு வரும். அந்த 10 பாட்டையும் நம்ம பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஆங்கிலத்துல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறார். அது தவிர வந்து அப்கோர்ஸ் திருவள்ளுவரோட சில இதெல்லாம் இது பண்ணியிருக்காரு. இப்போ இது எல்லாத்தையும் ஏன் இவ்வளவு சொல்றேன் அப்படின்னு சொன்னேன்னா, இப்போ பகவானோட ஒரு ஸ்டேட்மெண்ட் சாவித்திரியை பத்தி பார்க்க போறோம். அதுல வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து அவர் வந்து என்ன சொல்றார் சாவித்திரி பத்தி அப்படின்னா, பகவான் சொல்றார், வேதத்திலும் வைணவ இலக்கியங்களிலும் அவிருத்தி என்று சொல்லப்படும் திரும்ப திரும்ப சொல்லப்படும் உத்தியை நான் எவ்வாறு பயன்படுத்தியுள்ளேன் என்பதை சாவித்திரியின் முதல் 2 பக்கங்களிலேயே எவ்வாறு த சிம்பிள் டான் அப்படின்னு வரும் இல்லையா, அதை பத்தி கூறியில்லைன்னு சொல்லிட்டு விளக்குகிறார். அந்த விளக்கத்தை பத்தி கொஞ்ச நேரத்துல இன்னும் 5 நிமிஷம் வச்சு பார்த்துக்குவோம். இப்ப பகவான் வந்து நமக்கு சாவித்ரி என்னும் அற்புதமான புஸ்தகத்தை கொடுத்திருக்கிறார். அந்த சாவித்ரியில் இருப்பது அவ்வளவும் முதல் லைன், இட் வாஸ் த டே பிஃபோர் த லார்ட்ஸ் அவேக்னு சொல்லிட்டு கடவுளார் தீராத காரில் போறதுங்கிற முதல் லைன்ல இருந்து ஆரம்பிச்சு பின்னாடி 23,867 லைன் ஆன் ஹர் போசம் நர்ஸ்ரி கிரேட்டர் டான் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி நமக்கு வழிகாட்ட போகிறங்கிறதையே அதையும் காமிச்சிருக்கிறார். அதனால பகவான் ஸ்ரீ அரவிந்தரோட சாவித்ரி என்னும் அற்புதமான மகாகாவியம் சத்யஸ்ய சத்தியம், ட்ரூயஸ்ட் ஆஃப் த ட்ரூத் அண்ட் சர் ரியாலிசம். சோ அதை பத்தி பகவான் என்ன சொன்னார் அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னாடி, பகவான் வந்து இந்த மாதிரி 4000 திவ்ய பிரபந்தம் அதெல்லாம் கூட வந்து அவ்வளவும் வந்து பகவானே சொல்றார். அவர் வந்து நம்மாழ்வாரை பத்தி சொல்லும் போது இந்த மாதிரி நம்மாழ்வார் எழுதின பாடல்கள் எல்லாம் வந்து கம்ப்ளீட் ரியாலிட்டின்னு சொல்றதுனால வேதம் தமிழ் செய்த மாறன்னே பேரு, நம்மாழ்வாரோட பேரு மாறன் நம்பின்னு பேரு. அந்த நம்மாழ்வார் எழுதிய பாடல்களை கேட்கறதுக்காண்டி எல்லா தெய்வங்களும் அவர்கிட்ட வந்தது. முதல்ல வந்த தெய்வம் யாரு அப்படின்னு சொன்னேன்னா ஸ்ரீ ரங்கநாதர். அவர் வந்து ரங்கநாதர் வந்து அவர் பாடல் எல்லாம் கேட்டு தன்னோட பகிஷியை பார்த்து சொல்றார், இந்த ஆழ்வார் இருக்காரே இவர் நம்முடைய ஆழ்வார் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் அவருக்கு நம்மாழ்வாருங்கிற பேரே வந்தது. பகவான் வந்து இந்த நம்மாழ்வார் பத்தியும் எழுதியிருக்கிறார், ஆண்டாளை பத்தியும் எழுதியிருக்கார். அப்போ இந்த என்டையர் 4000 திவ்ய பிரபந்தம் முழுவதுமே வேதத்துக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் இந்த திருப்பாவை 30 பாடலை பத்தி அதை பத்தி சொல்லும் போது வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லுவாங்க. சோ அதுக்கு ஒரே ஒரு சான்றிதழ் மட்டும் நான் காமிச்சுட்டு நான் அரவிந்தர்ட்டையும் அன்னைட்டையும் போயிடுறேன். என்ன சான்றிதழ்? அதாவது 12 ஆழ்வார்கள்ல 4வதா இருக்கக்கூடிய ஆழ்வார், அவர் பேரு திருமழிசை ஆழ்வார்னு பேரு. அந்த திருமழிசை ஆழ்வாரும் நிறைய பாடல்களை எழுதியிருக்கிறார். அதுல திருச்சந்த விருத்தம் சொல்லிட்டு மிக அற்புதமான பாடல்கள் எழுதியிருக்கிறோம். அதுல ஒரு பாட்டை பத்தி நம்ம பார்ப்போம். ஏன்னா அது ஃபுல்லா சர் ரியாலிசம் அப்படிங்கிறது எப்படி வருதுங்கிறத உங்களுக்கு ஒரு ஈஸியா சுலபமாக புரிஞ்சு கொள்றதுக்காண்டி. இப்போ இந்த திருமழிசை ஆழ்வாரை பார்த்து, சுவாமி நீங்க வந்து இந்த ஊரகம் பெருமாள், பாடகம் பெருமாள், திருவெகா பெருமாள் அவரெல்லாம் பார்த்து சேவிச்சிருக்கேளா அப்படின்னு கேட்கிறார். இந்த 3மே காஞ்சிபுரத்துல உலகளந்த பெருமான் கோவில் இருந்த அந்த கோவில்ல அது இருக்கு. அதாவது இந்த வைஷ்ணவ தலங்கள்ல இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து இப்போ திருப்பதிக்கு போனோம்னா அங்க பெருமாள் நின்னுட்டு இருக்கிறார்.
அப்புறம் கீழே வந்து சோழிங்கர் போனோம் அப்படின்னா அங்க யோக நரசிம்மரா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்புறம் இன்னும் கீழே போய் ஸ்ரீரங்கத்துக்கு போனோம்னா படுத்துன்னு இருக்கிறாரு. சோ நின்ற கோலம், இருந்த கோலம், கிடந்த கோலம்னு இருக்கு. இதுல வந்து இந்த ஊரகத்துல நின்ற பெருமாள், பாடகத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிற பெருமாள், அப்புறம் திருவெகாவில வந்து படுத்துட்டு இருக்கிற பெருமாள். சோ சுவாமி இதெல்லாம் நீங்க செய்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அற்புதமாக சொல்றார் திருமழிசை ஆழ்வார். நின்றது எந்தை ஊரகத்து. எந்தை என்ன? என் தந்தை. என் தந்தைங்கிறது எந்தைன்னு ஆயிடுது. என்னுடைய தந்தை அந்த ஸ்ரீமன் நாராயணன் நின்றது ஊரகத்து, ஊரகத்துல நின்றுட்டு இருக்கார் அப்படின்றார். இருந்தது எந்தை பாடகத்து, திருப்பாடகத்துல வந்து அவர் உட்கார்ந்து நிலையில உட்கார்ந்து இது படிக்கிறார். இருந்தது எந்தை பாடகத்து. அப்புறம் அன்று கிடந்தது திருவெகாவில். அன்று கிடந்தது வெகாவில், அந்த திருவெகால படுத்துட்டு இருக்காரு இல்லையா, கிடந்து இருக்க இடத்துல நான் இல்லாத முன்னெல்லாம் அப்படின்றார். அப்போ இந்த ஊரகம், பாடகம், திருவெகா எப்போ வந்திருக்கு, அப்ப நான் இல்லை அப்படின்றார். நின்றது எந்தை ஊரகத்து, இருந்தது எந்தை பாடகத்து, அன்று கிடந்தது வெகாவில் நான் இல்லாத முன்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரெண்டு கிளாசிக் லைன் சொல்றாரு. சர் ரியாலிஸ்டிக் ஃபுல் ஆஃப் தட். என்ன அப்படின்னா, அன்று நான் பிறந்திலேன், பிறந்ததும் மறந்திலேன், நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுள்ளே அப்படின்றார். அன்று நான் பிறந்திலேன், பிறந்ததும் மறந்திலேன், நின்றதும் இருந்ததும் என் நெஞ்சுள்ளேன். இதற்கு வந்து உங்களுக்கு எல்லாம் ரொம்ப தெரிஞ்ச ஒரு அற்புதமான ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம ஐயா திரு வரதராஜன் அவர்களை நாரத் அப்படிங்கிறவர் பேட்டி கண்டு, அது ஒரு 4-5-6 வருஷத்துக்கு முன்னாடி நான் படிச்சேன். அதுல வந்து ஐயா வந்து அன்னையை சந்தித்தது, அது அனுபவத்தெல்லாம் சொல்லும்போது, அன்னையோட மடியில உங்க மடியில நான் படுத்துக்கணும்னு கேட்டார் வரதராஜ ஐயான்னு. உடனே படுத்துக்கோ அப்படின்னு சொன்னான்னு சொல்லிட்டு அதெல்லாம் பத்தி ரொம்ப அற்புதமா சொன்னார். அதெல்லாம் படிக்கும்போது கேட்க அப்படி கல்ல தண்ணீர் வந்துருத்தோம். ஐயா அப்பா அம்மாவோட என்ன கருணை மதரோடது அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவுக்கு என்ன கொடுக்குறீங்களெல்லாம் அப்படி வந்தது. அதே மாதிரி இந்த ஏப்ரல் 4ஆம் தேதி நம்ம அம்மா ஷாம்லா அம்மா வந்து அந்த மெட்ராஸ் சென்டர் இதுல வந்து ஒரு 5 நிமிஷம் பேசினாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, நான் போன போது இந்த வாசல்ல இருந்துட்டு சம்பக்லால் புராணியும் அப்புறம் அமிர்தாவும் அவர் வந்து அன்னை பக்கத்துல எல்லாம் போகக்கூடாது, இங்க இருந்தே பாரு அப்படி இப்படிலாம் சொல்லி என்ன இது பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இப்போ இதை எதுக்கு இப்ப சொல்றேன் அப்படின்னு சொல்லேன்னா, அப்படின்னு 1973 நவம்பர் 17 அன்னை அவங்கள பாடி. அதுக்கு அப்புறம் பிறந்தவங்க இப்போ கேட்டு இருக்கிறவங்களே எவ்வளோ பேரு இளைய சமுதாயம் அவங்க எல்லாம் 1973க்கு அப்புறம் தான் பிறந்திருப்பாங்க. சோ இல்லையா? அதே மாதிரி 1950 டிசம்பர் மாசம் 5ஆம் தேதி பகவான் ஹஸ் லெஃப்ட் திஸ் ஹியூமன் பாடி. அப்போ அதுக்கு முன்னாடி யாருமே எனக்கு நான் 1953 தான் பிறந்தேன். நான் 50ல அரவிந்தர் போயிட்டாரு ஐயா அவர்கள். அவருக்கு வரதராஜ ஐயா வந்து அப்போல்லாம் வந்து ஆசிரமம் தொடர்பு கொள்ள கவர்மெண்ட்ல வேலை பார்த்துட்டார். பின்னாடிதான் 60க்கு அப்புறம் தான் வந்ததா சொன்னார் அவரு. அப்போ இப்போ வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்ம எல்லாருமே என்னன்னா சொல்லலாம் அப்படின்னா, அவர் இந்த திருமழிசை ஆழ்வார் மாதிரியே நம்ம சொல்லலாம். அன்று நான் பிறந்திலேன், பிறந்ததும் இப்பொழுது நம்ம அன்னையை பத்தியும் அரவிந்தரை பத்தியும் தெரிஞ்சு கொண்டுட்டோம் இல்லையா, அதனால் மறந்திலேன், நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் ஸ்ரீ அன்னை அவர்களும் ஸ்ரீ அரவிந்தர் அவர்களும் நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுள்ளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுதான் சரியா. அப்போ இந்த நாலாரிய திவ்ய பிரபந்தமும் சரி, அல்லது நம்ம வேதம் 4 வேதங்களும் சரி, அது என்னெல்லாம் சொல்றதோ அவ்வளவுத்தையும் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் நமக்கு சாவித்திரியாகவும் ஸ்ரீ அன்னை அவர்கள் இந்த பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ் ஆகவும் நமக்கு கொடுத்துட்டார். இப்போ நான் அன்னை பகவான் அரவிந்தர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத சொல்றேன். அதாவது பகவான் வந்து தன்னுடைய ஆன்மீக அனுபவம் அவ்வளவுத்தையும் இறக்கிட்டார் இந்த சாவித்திரியில. அத வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு பாருங்க. அவரு என்ன பகவான் வந்து என்ன பண்ணாரு, இந்த 1914 ஆகஸ்ட் 15 அவருடைய பர்த்டே போது ஆர்யா அப்படிங்கிற ஒரு அற்புதமான மாத இதழை கொண்டு வந்தார். அந்த மாத இதழ்ல 77 மாசம் அவர் நடத்தினார். அவர் மாசமும் அந்த இதுல வந்து அவர் பகவான் வந்து த சீக்ரெட் ஆஃப் வேதா அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷமும் எழுதியிருக்காரு. அது புஸ்தகமா வந்திருக்கு.
அது படிச்சு படிக்க எல்லாம் பிரமிப்பா இருக்கும். அப்போ வேதம் முழுவதையும் கம்ப்ளீட்டா அவர் பகவான் இது பண்ணிட்டார். சோ அதை வச்சுட்டு அவர் அந்த வேதத்துல இந்த சீக்ரெட் ஆஃப் வேதா போனீங்கன்னா அதுல அந்த டான் பத்தி ஒரு ஆல்மோஸ்ட் 50-60 பேஜஸ்க்கு வேதத்துல இருக்கிறத பகவான் அவர்கள் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த டான் அப்படிங்கிறது எப்படி என்ன சிக்னிபிகண்ட் அதெல்லாம் சொல்லி இது பண்றாரு. அந்த அனுபவம் அவ்வளவுத்தையும் பகவான் சர் ரியாலிஸ்டிக்கா நான் முதல் 2 பேஜ்ல எப்படி டான் அந்த வைகரை பொழுது வந்தது அப்படிங்கிறத எழுதி சொல்றார். அது அவரோட வார்த்தையில சொல்றேன். அதாவது திருப்பி சொல்றது அப்படிங்கிறது சக்சஷன் சொல்றது இல்லையா, அதை பத்தி சொல்லும்போது சொல்றார். as to this succession I may say that rapid transitions from one image to another are a constant feature in Savitri as in most mystic poetry. அதான் சொல்றாரு அவர். தப்புன்னு ஒரு விதம் சொல்ற போல கொஞ்சமா திருப்பி சொல்லி நமக்குள்ள அப்படியே இறைவனை கொண்டு வந்துடுறாரு அரவிந்தர். I am not here building a long sustained single picture of the dawn with a single continuous image or variations with the same image. அப்போ பகவான் சொல்றார், கடவுளால் தீராத காரில் போல்தது அப்படின்றார். அவர் பகவான் அமல்கிரனுக்கு எழுதுற லெட்டர்ல சொல்றாரு அவரு, இந்த முதல் புஸ்தகம் மட்டுமே நான் 10 தடவை திருப்பி எழுதியிருக்கிறேன்றாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு, ஒரு பர்டிகுலர் லைனுக்கு நான் 17வது தடவை தான் நான் அதுக்கு இப்ப நீ படிக்கிறதுல இருக்கு அப்படின்றாரு. அந்த மாதிரி அப்போ சொல்றார் பகவான், I am describing a rapid series of transitions, piling one suggestion on another. There is first a bleak quietude, then the persistent touch, then the first beauty and wonder, leading to the magical gate and the loosened corner. Then comes the failing of darkness. இருள் போயிடுது, ஒளி வந்துடுது. The simile used suggesting the rapidity of the change. Then, as a result of the change of what was once a rift into a wide luminous gap. முதல்ல ஒரே ஒரு சின்ன ஓட்டை மட்டும் திரையில இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஓட்டையை அப்படி கத்திய வச்சு கிழிச்சாப்புல பெருசா ஆயிடுது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றார். As a result of change of what was once a rift into a wide luminous gap. If you want to be logically consistent, you can look at this rift as a slit in the clock which becomes a big tear. ஒரு திரையில சின்னதா இருந்த ஒரு ஓட்டை அப்படியே பெருசா வச்ச மாதிரி அப்படியே வந்துடுறது டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 லைன் அதுல அமல்கிரனுக்கு எழுதுறாரு. And through the pallid drift that seemed at first hardly enough for a trickle from the sun's, outpoured the revelation and flame, the brief perpetual sign recorded above. இன்னும் சொல்லிட்டே போகலாம், எனக்கு கொடுத்த டைம் முடிய போறது. அதனால நான் அன்னை அவர்களோட அந்த இது இருக்கு பாருங்க, அதை பத்தி மட்டும் அதுக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல எனக்கு ஆகிறது. அதனால அதை பத்தி சொல்லிட்டு நான் முடிச்சுடுறேன். அன்னை அவர்களோட பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸுக்கு நம்ம வரோம். அன்னை சொன்ன மாதிரி இந்த பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ் ஃபுல்லா சர்ரியாலிசம், மாயமோ மறுக்கையோ கிடையாது. அந்த புஸ்தகத்தை படிக்கும் போது 2 இடத்துல எனக்கு தூக்கி வாரி போட்டது. அது 47வது பேஜ்ல ஜனவரி 5, 1914 மதர் 47வது பேஜ்ல அப்படி ஃபார் அ லாங் வைல் ஐ ஹவ் பீன் சிட்டிங் வித் திஸ் நோட் புக் பிஃபோர் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு அப்படியே எழுதி சொல்றாங்க, ஐ எம் அ வெரிட்டபிள் ஜீரோ இன் த வேர்ல்டு. ஐயோ, படிச்ச உடனே ஐ ஆம் அ வெரிட்டபிள் ஜீரோ இன் த வேர்ல்டு, இந்த உலகத்தில் நான் பெரிய சைபர் அப்படின்றாங்க. என்னடாது அப்படின்னு தூக்கி வாரி போட்டது. அப்புறம் மறுபடியும் 97வது பேஜ் போனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த 97வது பேஜ்ல 147 பேஜ் நம்பர் 147, அதுலயும் மே 19, 1914 அவர் மறுபடியும் எழுதிண்டே போய் அவங்க சொல்றாங்க, something in this being tells thee, ஓ லார்ட், இறைவனே, உன்னிடம் எனக்குள்ள இருக்கிறது ஏதோ ஒண்ணு உங்கள்கிட்ட சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன எழுதுறாங்க பாருங்க. I know nothing, I am nothing, I can do nothing,
ஐ ஆம் இன் த டார்க்னஸ் ஆஃப் த இன்கான்சியஸ்னஸ் கான்சியன்ஸ் அப்படின்றாங்க. இதை படிச்ச உடனே என்னடா அது மதர் தன்னை பத்தியே இப்படி எல்லாம் சொல்லிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அப்புறம் கடைசியில 4 லெட்டர் வந்து பகவான் எழுதுறார். அந்த லெட்டரை படிச்ச உடனே என்னுடைய மாயமும் மறுக்கையும் நீவியது. பகவான் சொல்றார், இந்த பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ்ல அன்னை சொல்றதெல்லாம் நம்ம எப்படி வந்து இறைவனை பத்தி பிரேயர் பண்ணணும், டிரான்ஸ்லேஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்க வந்து அன்னை எழுதியிருக்கிறத அவர் எழுதியிருக்காருன்னு எடுத்துக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாயத்தையும் மறுக்கையும் அவர் விரும்பினார். இப்போ இந்த பகவான் இந்த அன்னை அவர்களோட இந்த பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எப்படியெல்லாம் கைட் பண்ணும் அப்படிங்கிறத கடைசியா சொல்றேன். அதாவது ஒரு ஷட்கம் அப்படின்னா 6 பேரா உள்ளது அப்படின்னு. இந்த 6 பேரா உள்ள ஒரு அற்புதமான ஒரு ஷட்கம், அதுக்கு நாசதீய நிர்வாண ஷட்கம் அப்படின்னு பேரு. ஆதிசங்கராச்சாரியார் வந்து அவர் வந்து இதை எழுதுறார். அவர் என்ன எழுதுறாரு அப்படின்னு சொல்லின்னு கேட்டீங்கன்னா, மனோ புத்தி அகங்கார சித்தானி நாகம் நோத்ரோ ஜிஹ்வே ந சக்கர கிராணநாத்ரே ந வாக்பாணிபாதம் நோ யஸ்தவாயு. அவர் வரிசையா ஒவ்வொரு பேராலையும் சொல்றாரு, நான் ஒண்ணுமே இல்லை, நான் இந்த பிராணம் இல்லை, நான் இந்த இது இல்லை, நான் இந்த வாக்பாணி பாதம் இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஷோ குடிக்கும் போதும் சிதானந்த ரூப சிவோகம் 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 அப்படின்னு முடிப்பார். அதாவது சிவபெருமான், சித்தானந்த ஸ்வரூபமாக கூடிய சிவபெருமான் அவர்தான் என்னுள்ள இருந்து அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிட்டு இது பண்றாரு, நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஷட்கமும் அப்படி நல்லா இருக்கும். நமே துவேஷ ராகோ நமே லோப மோகோ மதோ நைவமே நைவ மதமாச்சரிய பாவக ந தர்மோ ந சார்த்தோ ந காமோ ந மோக ந புண்ணியம் ந பாபம் ந சௌக்கியம் ந துக்கம் ந மந்த்ரோ ந தீர்த்தோ ந வேதா ந யக்யா. அப்பன்னா யாருன்னா சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிக்கிறாரு. அவரு ஆதிசங்கர பகாச்சாரியார் இந்த 6 இது கொண்டத. அது வந்து அவர் வந்து அவருடைய கொள்கை என்னன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அத்வைத்தம்ங்கிறது தான் அவர் சொன்னது. துவைத்தம் அப்படிங்கிறது வந்து 2 ஜீவாத்மானா பரமாத்மா, அவர் 2 பேரும் வெவ்வேறுன்னு. அத்வைத்தம் அப்படின்னு அந்த மாதிரி 2 கிடையாது, அந்த பரமாத்மா என்னுள்ள சிவாத்மா இருக்கிறார் அப்படின்னு சொன்னது. ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாரு அவரு அப்படின்னா, அந்த ஆதிசங்கர பகவத் பாதால் வந்து என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஜெகத் நித்தியன்னு சொல்லிட்டாரு. பிரம்மம் நித்திய, எட்டர்னல் இஸ் ஒன்லி த டிவைன். ஜெகத் நித்திய, இந்த உலகம் எல்லாமே ஒரு இதுதான். அதுதான் பகவான் நம்ம அன்னை அவர்கள் வந்து அந்த 147 ஐ எம் நத்திங், ஐ எம் வெரிட்டபிள் ஜீரோ அப்படின்லாம் சொல்லும் போது, ஆனால் இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்றதான் பகவானோட பூரண யோகத்துல வந்து ஒரு அற்புதமான விளக்கத்தோட பகவான் சொல்றார். இதோ என் கையில ஒரு தங்க மோதிரம் இருக்கு, இதோ என்னுடைய சகோதரி அவர்கள் வந்து தங்கத்தினால ஒரு செயின் போட்டிருக்காங்க, இங்க இன்னொருத்தர் வந்து தங்கத்தினால மாலை இது தண்டை கட்டிட்டு விடுறாங்க. எல்லாமே தங்கம் தான், ஆனால் தங்கம்ங்கிறது மூலம், அதுதான் உண்மை, இதெல்லாம் பொய்ன்னா நான் கண் முன்னாடி பாக்குறேனே. தங்கம் அப்படிங்கிறது பரமாத்மாங்கிறது நித்தியம், பிரம்மங்கிறது நித்தியம் அப்படின்னு சொல்லும் போது அந்த தங்கத்திலேருந்து வந்ததெல்லாம் எப்படி நித்தியம் நித்திய அப்படின்னு சொல்லிட்டு பகவானோட பூரண யோகத்துல மேலேந்து இங்க கொண்டு வந்து திஸ் லைஃப் ஷுட் பி கன்வெர்டட் இன்டு ஆஃப் லைஃப் டிவைன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். சோ எனக்கு வாய்ப்பு அளித்த திரு ரவி முருகப்பன் அவர்களுக்கு மிகுந்த நன்றியுடன் இந்த மாயமோ மறுக்கையோ அப்படிங்கிறத முடிச்சுட்டு, நமக்கெல்லாம் பகவான் கொடுத்திருக்கிற சாவித்திரியும் அன்னை அவர்கள் கொடுத்திருக்கிற பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸும், அதுதான் வேதம். ரிக்கு யஜுர் சாம அதர்வனம், அதுதான் 4000 திவ்ய பிரபந்தம், அதுதான் ஆதி அவரோட கொடுத்த இதை எல்லாமே, சௌந்தரிய லஹரி எல்லாமே நம்ம இதுல இருக்கு. மிகவும் நன்றி. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ வெரி மச்.